அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நாட்டுக்கோழி சூப் ரெசிபி வாங்க பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கணும். சட்டி காஞ்சோடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம், வெந்தயம் வெடிக்க விட்டுக்கணும். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்க 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குற வரையும் சுருள கிண்டி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினோன்னே 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அரைக்கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு தக்காளி கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கணும். நல்லா சுருள கிண்டி விட்டுக்கணும். தக்காளி வதங்கினோன்னு கழுவி வாஷ் பண்ணி சிக்கனை சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழியை அதை சுருள கிண்டி விட்டுக்கணும். அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். நல்லா சுருள கிண்டி விட்டுக்கணும். 5-6 புதினா தழை கட் பண்ணி சேர்த்துக்கணும். 5-6 கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா சுருள கிண்டி விட்டுக்கணும். ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். 5-6 விசில் வச்சு எடுத்துக்கணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கப்ப 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. வாங்க மக்களே, ரியாஸ் சமையல் சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.